என் பேர் வனிதா. நான் இங்கே தான் இருக்கேன், புழுதிவாக்கத்தில். இந்த ஹாஸ்பிட்டல் பேர் சுக்ரதி ஹாஸ்பிட்டல். இங்கே ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இங்கே தான் பிறந்தது, நல்லபடியாக பிறந்தது. அதனால் அதே நம்பிக்கையோட 2வது குழந்தைக்கு நான் இங்கே தான் வரேன். நான் மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அவங்க சொன்ன எல்லா ஸ்கேனும் எடுத்து மாதம் இவ்வளோ ஒரு 5,000 ஒரு கன்சல்டிங்காக பே பண்ணி தான் நான் எடுத்து அவங்க எல்லா பிளட் டெஸ்ட்டும் சொன்னாங்க. எல்லா பிளட் டெஸ்ட்டும் எடுத்து எல்லாமே பண்ணேன். என் குழந்தை அதுக்கப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். எக்மோர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அதில் குழந்தையோட க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இன்றைக்கே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன், இப்போ இன்றைக்கி எனக்கு முடியலன்ற பயத்தில் நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நெக்ஸ்ட் வீக் வர சொன்னாங்க. போனேன். எமர்ஜென்சி நீங்கள் வந்து எல்சிசி அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும், எமர்ஜென்சி பண்ணணும், இதுக்கு மேலே இருந்தால் வந்து இதாக சரியாகாது, வாங்க எமர்ஜென்சி பண்ணணும்னு கூப்பிட்டு போய் குழந்தைய எடுக்கிறாங்க. மே 10 அன்னைக்கு எடுக்கிறாங்க. நைட்டு 6 மணிக்கு. காலைல போனது டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு போகிறாங்க. முதல்ல என்னை ஸ்கேன் ரூமில் கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஸ்கேன் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்கேன் ரூமில் 2 டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் பார்த்த உடனே அவங்களே வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அவங்க மெடிக்கல் டேர்ம்ஸில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 2 பேருக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க, எமர்ஜென்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. போய் குழந்தைய எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பேபி குழந்தை அழுகுற சவுண்டு கூட எனக்கு சரியாக கேட்கல. எடுத்த உடனே அவங்க என்கிட்ட கேட்டது, அனாமலி ஸ்கேன் எங்கே எடுத்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் அனாமலி ஸ்கேன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இல்லை மேம் ப்ரைவேட்டில் தான் எடுத்தேன். எங்கே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தானே. சுக்ரதி ஹாஸ்பிட்டல் வேலைச்சேரி தான், புழுதிவாக்கமில் இருக்குது, மடிப்பாக்கம் ரோட்டில் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே வேறு அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலை மேம், என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஸ்டிச்சஸ் போட்டே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு. ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. ஸ்டிச்சஸ் போட்டே கேட்டுட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், சரி ஓகே. நீங்கள் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு மாதிரி பதறிச்சு. ஏன்னா வந்து நான் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல, அழுக சவுண்டு கேட்கல. நான் குழந்தை நிஜமாவே இறந்துடுச்சு தான் நினச்சேன். அவங்க கேட்டதில் அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே சொல்லலை. சொன்ன உடனே என்கிட்ட என்னவா அப்புறம் வந்து ஒரு துணியை போட்டாங்க. ரொம்ப குளிருது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்க. ஒரு துணியை போட்ட உடனே நான் கேட்குறேன், என்ன குழந்தை, என்னை எல்லாம் ஸ்டிச்சஸ்லாம் போட்ட பிறகு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, இது வந்து இதில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தை பிறந்தவொடனே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லுவாங்க. அவங்க இல்லை சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்ல முடியாது, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் என்ன எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ரூமில் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று போச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் போயிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசலில் கல்யாணம் பண்ணீங்களா இல்லை எப்படி கல்யாணம், வெளியே கல்யாணம் இல்லை சார், வெளியே தான் சார், லவ் மேரேஜ் தான் சார் சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை வந்து பொண்ணா பையனானே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 2 உறுப்புமே இருக்குது குழந்தைக்கு. இது மூளையில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, குழந்தையால் மூச்சே விட முடியல, மூச்சு திறனில் இருக்குன்னு வெண்டிலேட்டரில் வச்சு தான் கொண்டு வராங்க. எதாக இருந்தாலும் நாங்கள் ஐசியூ தான் உடனே 6 கால் குழந்தை பிறந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:18 திரும்ப ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணதுலேருந்து ஒவ்வொன்றா சில இது டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன கேட்டதுன்னா, இவ்வளோ பிரச்சனை, ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சொல்லவே இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல்ல ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்களான்னு கேட்டாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும், ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வருவாங்க ரவுண்ட்ஸ் வரும்போது, ஒவ்வொரு டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து எதுவுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா, இதே தான் கேட்குறேன். எங்களுக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா 9ஆம் மாதம் வரைக்கும் இங்கே பார்த்த வரைக்கும் பார்த்தா குழந்தை நல்லா இருக்குது தான் சொன்னாங்க. ஏன்னா 4 ஸ்கேன் வந்தமே நான் கேட்டேன், நல்லா இருக்குது, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் டாக்டர், எதாக இருந்தாலும் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது குழந்தை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு மூக்கில் வாயில் பிளட்டு போய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாமல் பிரச்சனை ஏதாவது, கண்ணு கூட திறக்க முடியாது சார், 2 கண்ணும் ஒட்டிகிட்டு இருக்கும், கண்ணே திறக்க முடியாது குழந்தைய. தலை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மண்டை மேலே இன்னொரு மண்டை வச்ச மாதிரி இருக்கும். காதில் மூக்கில் இருக்கிற எங்கேயுமே எல்லாத்துலேயுமே ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த ட்ரிப்ஸ் தான் மெடிசன், அப்படியே மெடிசன்லேயே போயிட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் என்னன்னு எங்களால் சொல்ல முடியல. ஒரு வாட்டியும் ஸ்கேன் இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து திடீர்னு வந்து இன்றைக்கி இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஒர்க் ஆகலைன்றான். ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு லங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் முழுசாக வளரவே இல்லை, ஆர்கன்ஸ் எதுவுமே வளரல, மல்டிபிள் அனலைசர்ஸாக இருக்குது, மல்டிபிள் பிரச்சனை இருக்குன்றாங்க. இவ்வளோ பிரச்சனை 7 இது சொல்லியிருக்காங்க. 7 பிரச்சனை சொன்னதில் ஒரு பிரச்சனை கூட எங்களை இன்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும். அவ்வளோ டெத் சம்மரியிலேருந்து எல்லாமே நாங்கள் எடுத்துருக்கோம் சார். அதில் 7 பிரச்சனை, ஒரு பிரச்சனை கூட தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்கறது ஒன்று, நம்ம ப்ரைவேட்டை எதுக்கு நம்பி வரோம்னா ஒரு ஸ்கேனும் அவங்க வந்து டீட்டெயில்டாக பார்த்து சொல்லுவாங்கன்னு தான் நம்ம ஒரு ப்ரைவேட்டுக்கு வரோம். இவங்களே இவ்வளோ அசால்ட்டாக இருக்கும் போது, ஒரு அம்மாவாக நான் 1 மாதம் இருந்தேன் சார் அங்கே, நிஜமாவே 1 மாதம் இருந்தேன். என் குழந்தை அழுதுட்டு மூக்கு ஃபுல்லாக பிளட்டு, வாய் ஃபுல்லாக பிளட்டு வரும். சொல்லுங்கள், ஆப்ரேஷன் பண்ண உடம்பு கீழே கூப்பிடுவாங்க, டைப்பர் மாற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பரை திறக்கும் போது அது என்ன ஜெண்டர்னே தெரியாது எனக்கு. என் குழந்தைய பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது.
இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னா நெக்ஸ்ட் சொல்றாங்க ஹார்ட்ல ப்ராப்ளம், கார்டியக் ஃபெயிலியர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. நான் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட கூட இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு பிரைவேட்டுக்கு ஒன்று வந்தோன்னா எல்லாமே சொல்லணும் சார். இதுதான் பிரச்சனை சொல்லணும். நான் காசு கொடுக்குறேன்ல எனக்கு அவங்க சொல்லணும். எப்படி சொல்லாம இருப்பாங்க? அவங்க எதுவுமே சொல்லல சார். நான் வர 1 மாசம் இருந்தேன் சார் ஐசியூல. 1 மாசம் குழந்தை கூட ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியாது சார். இவங்களுக்கு தெரியாது சார். இன்னைக்கு அசால்ட்டா என்கிட்ட பேசுறாங்க. அவங்க எதனால நான் வந்து மெடிக்கல்ல பேசிக்கிறேன், மெடிக்கல் அப்படி நான் வந்து கேஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க அசால்ட்டா பேசுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க சார். மெடிக்கல்ல யார் ஒத்துப்பா சொல்லுங்க? யார் ஒத்துப்பா? ஒரு டாக்டருக்கு ஒருத்தர் சப்போர்ட் தான் பண்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். நான் வந்து அவங்க கிட்ட என்னன்னு கேட்க வந்தேன் சார். ஆயிடுச்சு சார் 1 மாதம். நான் வந்து டிப்ரெஷனில் தான் சார் இருக்கேன். நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட 1 மாதம் கழிச்சு வந்து பேசினேன். நான் பேச வரும்போது அவங்க சொன்னது, நான் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நில்லுங்க நான் சொல்கிறேன் வாங்க இன்னைக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்தால் அவங்க எதுவுமே பேசலை. அவங்க நார்மலாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது, நான் லால பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே எனக்கு அப்புறம் நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டேன். 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து இறங்குறாங்க. கரெக்டாக பேஷண்ட்ஸ் போன பிறகு அவங்க என்னை கூப்பிட்டாங்க சார். கூப்பிட்டு பேசி இதுக்கெல்லாம் நான் பிரச்சனை, எனக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் இதனால லால பார்த்துக்கிறேன் அப்படின்னா எதுக்கு சார் லால? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தெரியும்? மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது. அந்த நம்பி தானே ஒரு டாக்டர்னு வரும். அது எப்படி மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரியும்? எனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சா இவங்களையே சார் நான் நம்பி வரணும். நான் போய் ஒரு ஸ்கேன் எடுத்து நானே பார்த்துருப்பேனே. ஒரு ரேடியாலஜி ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா என்ன விஷயம் தெரியாது. இது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டானே தெரியல சார். தெரியல, அவங்க மாற்றி வச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்கிற டாக்டர்லேருந்து, வாக்கின் வர டாக்டர்லேருந்து, நர்ஸ்லேருந்து, ஹெட் நர்ஸ்லேருந்து, நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுற ஒருத்தவங்கலேருந்து அவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா இவ்வளோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஒன்று கூட உங்களுக்கு சொல்லலையா? ஒன்று கூட சொல்லலையா? ஏன் கூட இருந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் நார்மலாக குழந்தைக்கு ஒரு பிளட் ஃப்ளோ போல அதை சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஹோல் இருக்கு அதை சொல்லியிருக்காங்க. இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு ஜெண்டர் பிரச்சனை இருக்குது சார். ஒரு டாக்டர் பர்டிகுலராக என்கிட்ட சொன்னார், ஜெண்டர் என்னன்னு நம்ம நாட்டை ரிவீல் பண்ண முடியாது, ஆனால் ஜெண்டரில் ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற ரைட்ஸ் இருக்குது. ஏன் இவங்க சொல்லலை சார்? எதுவுமே சொல்லலை சார். இன்னைக்கு அவங்க வந்து என்னை அசால்ட்டாக சொல்கிறாங்க சார். எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நாங்கள் அப்போ என்ன சார் சொல்லுவோம்? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அவங்க ஏதோ பண்ணிவிடுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களை மிரட்டுறாங்க அவங்க சார். 9 மந்த் வரைக்கும் இங்கே தான் சார் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க 80,000 ரூபாய் எனக்கு கேட்டாங்க சார் ஆப்ரேஷனுக்கு. என்னால் 80,000 ரூபாய் கொடுக்க முடியல சார். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தப்ப நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம் சார். செகண்ட் குழந்தை பிறந்தப்ப எனக்கு வந்து நல்லா இல்லை. ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப அடிபட்டிருந்தோம். அதனால் நான் வந்து இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணல. ஆப்ரேஷன் நான் எக்மோரில் தான் போய் பண்ணேன். நான் என்னென்னா ஸ்கேனை மட்டும் இங்கே பண்ணிடலாம், ஏன்னா குழந்தைக்கு என்ன விஷயன்றது நமக்கு தெரியும், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு இங்கே வந்தால் இவங்க அதுக்கு மேலே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஒரு குழந்தை வந்து 9 மாதம் ஒருத்தவங்க வயிற்றுல சுமந்துட்டு அங்கே 1 மாதம் அது கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு அம்மா எப்படி சார் இருக்க முடியும்? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் குழந்தைய பெற்றுக்கிறோம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பெற்றுக்கிறோம். இறந்தாச்சு சார். அது இறந்து 1 மாதம் ஆகுது சார். வீட்டு சூழ்நிலை நல்லா இல்லை சார். நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். நாங்கள் அந்த 9 மாதம் எப்படி சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை வரும்போது ஒரு கனவுகளோட வரேன் சார். நான் என் குழந்தை நல்லா இருக்கும், என் குழந்தை இப்படி இருக்கும். ஆனால் இவங்க அதெல்லாம் உடைச்சிட்டாங்கல்ல சார். என்ன சார் ஹாஸ்பிட்டல் இது? எனக்கு ஒன்றுமே புரியல சார். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் தெரியாமல் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. கடைசி அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க. என்ன சார் அப்ப நாங்களாம் எங்க போறது சார்? நாங்க அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டோம் சார். புகார் அவங்க தான் சார் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எதனால பண்ணுங்க, நாங்கள் முதல் புகாரே கொடுக்க வேணாம் தான் அவங்க சொன்னாங்க. அவங்க இப்போ வந்து ரொம்ப யதார்த்தமான பேச்சு எங்ககிட்ட ரொம்ப அசால்ட்டாக பேசினதுனால தான் எங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாம் நாங்கள் வர சொன்னோம். அவங்கள கூப்பிட்டு நான் இது பண்ணோம்ல. இப்போதான் இவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க இதுதான் விஷயம், நம்ம போய் முதல்ல புகார் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க. நான் முதல்ல இவங்களை கேட்டிருந்தா இவங்க சொல்லியிருப்பாங்க போல. அவங்க எங்களுக்கு கொடுக்க வேணாம் தான் சொன்னாங்க. நான் மருத்துவர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேணாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு அவங்க பயந்து பேசினவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. நான் வந்து லால பார்த்துக்கிறேன், நான் லால வந்து பேசுகிறேன் அப்படின்னா என்ன சார்? இவ்வளோ பணம் சார், பணத்தை விடுங்க சார். நான் வந்து 1 மாதம் கஷ்டப்பட்டேன் சார். நரகத்தில் இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டேன். என்ன சார் இதுக்கு ஏதாவது பதில் அவங்க சொல்லியே ஆகணும் சார். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாது சார். அதுதான் எனக்கு தேவை.